ஓகேண்ணா. நான் மகாராஷ்டிரா மாநிலத்திலிருந்து மல்லாடு பகுதியிலேருந்து வந்திருக்கேன். நான் வருஷம் கேப்டனோட பர்த்டேக்கும் வருவேன், அவரோட நினைவு நாள் குரு பூஜை எல்லாத்துக்கும் வந்திருக்கேன். வருஷம் நான் வருவேன். நான் இப்போ நைட்டு தான் இறங்கணும். நான் ஃப்ளைட் விட்டு இறங்கினோடனே காலையில் 8 மணிக்கெலாம் வந்துட்டேன் நான். ஏன்னா அவரோட தீவிர விசுவாசி. நான் மகாராஷ்டிரா மாநிலத்தில் மல்லாடு பகுதியில் மன்றத்தில் இருக்கேன். நான் பாட்டுக்குற தலைவர் மன்றத்தில் இருக்கேன். நான் கட்சியோட தொண்டர். நான் எல்லா ஐக்கார்டும் இருக்குது. 95லயே நான் மெம்பர்ஷிப் ஆகிட்டேன் அவரோட இதில். கட்சியில் 2005லேருந்து நான் இதாகிட்டேன். அவரோட என்ன இதுன்னா ஒரு விடாபுரி ஒரு பேஜ் வரல. அவரோட டைலாக் அவர் இது மாதிரி நேர்மை, அதுக்காகவே அவருக்கு ஒரு ரசிகன் ஆகணும். நான் தப்ப தட்டி கேட்கணும்னு சொல்லி துணிச்சல், அந்த துணிச்சலுக்காகவே நான் ரசிகன் ஆகணும். ஏன்னா எங்க இருந்தாலும் அவர் கொள்கையில தான் நானும் வாழ்றேன். அவர் எப்படி நடக்கிறாரோ அது மாதிரிதான். யாரோட ஏமாத்துறதுல யாருக்கும் இதுங்கிறதுல அந்த நேர்மையில தான் நான் இருக்கிறேன். எங்கேயுமே நேர்மையா இருக்கணும், தைரியமா இருக்கணும். யாருக்கும் பொய் சொல்லி ஏமாத்தி யாரோட பணத்தையும் செஞ்சதில்லை. அந்த இவர் அவர் சம்பாரிச்ச சொத்துலயே ஏழை மக்களுக்கு அன்னதானம் இது பாருங்க. இங்க நின்றுட்டு இருக்கிறீங்களா, அவரோட இடத்துல தான் சொந்த இடத்துல தான் இருக்காங்க. மற்றவங்க எல்லாம் பீச்சில் இருக்காங்க. அது இல்லாத பொருளுக்கு தான் அவங்க ஆசைப்பட்டு இருக்காங்க. இவர் யாருக்காகவும் இல்லை, மக்களுக்காக மட்டும்தான் இருக்காங்க. மக்களுக்காக தான் வாழ்றான் அப்படின்னு சொல்லி. என் ஊர் போனா ஒண்ணு மக்களுக்காக போட்டுன்னு சொன்ன ஒரே தலைவர் இவர் தான். பசியை போக்கணும் ஒரே தலைவர் இவர் தான். வறுமை ஒழிப்புன்னு ஒரு சொன்ன தலைவர் இவர் தான். ஏழை மக்களுக்காக தங்க தட்டுல வச்சு தாளாட்டுன்னு சொன்ன ஒரே தலைவர் இவர் தான். மற்றது யாருமே இப்படி யாரும் சொல்ல கிடையாது. இவரால் தான் எல்லாரும் பொழைச்சிருப்பாங்க. தவிர இந்த நடிகர் சங்கத்தை கூட அவரால் கடனை அழைச்சுதான் அவர் தான் திருப்பி கொடுத்தாரு. ஆனா இதே மக்கள் நடிகர் இப்ப விசுவாசியே கிடையாது. அவங்கள ஒரு இதா பேசி அவரை அவாய்ட் பண்றதுக்காக யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவங்கள விஷால் சார் சொல்றாரு. அந்த ஆட்சியில வந்ததுக்கோசரமே யாருமே விஷால் சொல்றாரு. யார் கடையை அடைச்சாங்க, கடத்தை அடைச்சு அந்த பத்திரத்தை கொண்டாந்து திருப்பி கொடுத்தாலும் அவரை தான் வைக்கணும். அவரோட பேர் இந்த நடிகர் சங்கத்துக்கு வைக்கணும். நான் ஒரு கோரிக்கையை வைக்கிறேன். இதே விஜய் சார் இருக்கட்டும், தமிழ் முதலமைச்சராக இருக்கட்டும், அவரோட தம்பி தான். நான் அதுக்காக நான் கேப்டனை விட்டுலாம் தர மாட்டேன். நான் என்ன இருந்தாலும் கேப்டன் தான். கேப்டனுக்காக நீ வளர்ந்துருக்கலாம், அவர் கூட வளர்ந்துருக்கலாம். ஆனா நான் கேப்டனுக்காக விட்டு தர மாட்டேன். நான் கேப்டன் என்னைக்குமே கேப்டன் தான். போதுமா? அவர் நேர்மை தான். அவரோட கம்பீரமான குரல், நேர்மை, எதுலையுமே சுத்தமா கை சுத்தமா வச்சிருக்காரு. அதுதான். வேற எந்த அரசியல்வாதி இது மாதிரி கை சுத்தம் வச்சிருக்க போக மாட்டாரு. அவர் சாயில யாருமே கிடையாது. அவர் இடத்துல அவரு தான். வேற யாரும் வரமாட்டாங்க அந்த இடத்துக்கு. தளபதிக்கு தமிழ்நாட்டு மக்கள் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த மாதிரி நம்ம புரட்சி கலைஞருக்கு வாய்ப்பு கொடுத்தா முடிச்சிட்டாங்களேன்னு கவலை இருக்கா? ஆமா, ரொம்ப கவலையா இருக்குது. இதே மக்களுக்காக தான் ஆரம்பிச்சாரு. 2 கட்சிக்கு ஆப்போசிட்ல நின்று அவர் ஒண்டியாக வந்தாரு. அதனால இந்த மக்கள் யாரும் நம்பல. ஆனா அதே மக்கள் போனதுக்கு அப்புறம் வருத்தப்படுறாங்க. இப்ப வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? இப்ப அதே ஆட்சியில அதை விட்டுருந்தா இன்னைக்கு அன்னையாரு சட்டசபையில எப்படி பேசுறாங்க, ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் உள்ள பேச்சா இருக்குது. மக்களுக்காக பேசுறாங்க. அதுக்காக யாரும் மக்கள் யாரும் இல்லை. இப்ப யோசிக்கிறாங்களா? இதே மக்கள் அந்த கேப்டன் இதில் நீங்க 324 வச்சு 234 தொகுதியிலையும் நிக்க வச்சு ஜெயிச்சிருந்தாங்களா? ஒரு 100 சீட்டாவது வந்துருந்தா நீங்க தமிழ்நாடு தங்க தட்டுல வச்சு தாளாட்டுவாங்க. அவ்வளவு பெரிய படைப்புல நம்ம இருப்போம். யாருக்கும் எதிர்ப்பா நம்ம இருக்க தேவையில்லை. எல்லாத்துக்கும் மக்களுக்காக சேவை செஞ்சதுக்காக இருந்திருக்கலாம். மக்கள் யாரும் விரும்பல. ஏன்னா இப்ப அதை அடிச்சுக்கிறாங்க. ஐயோ நம்ம தவற விட்டல, தங்கத்தை தவறு விட்டாங்களா, வைரத்தை விட மாட்டோம்னு இப்ப சொல்றாங்க. அன்னைக்கு வைரமாவே இருந்து அவரை தவறு விட்டாங்க. இன்னைக்கு அந்த கோயில் பூமியா இருக்கு, கோயிலா இருக்குது இந்த இடம். அவரோட மண்டபத்தை இதே இடத்துல இடிச்சுட்டாங்க பூரா. இந்த பிரிட்ஜ்ல யாரும் போறது கிடையாது, வர்றது கிடையாது. தானாகவே இவ்வளவு பெரிய மண்டபத்தை தான் சொந்த சம்பாதிச்ச சொத்தை இன்னைக்கு இழந்துட்டு உட்காந்துட்டு இருக்காரு. புரியுங்களா? யார் மக்களுக்காக தான் சொத்தை இழந்து உட்காந்துட்டு இருக்காங்க? எந்த அரசியல்வாதி சொல்லுங்க. அவங்க பேர்ல 1000 கோடி இருக்குது. இவர் பேர்ல என்ன இருக்குது சொல்லுங்க. ஒரு ஊழல் மட்டும் சொல்லுங்க. ஓகேங்களா? போங்க. பார்த்திபன், என் பேர் பார்த்திபன். மகாராஷ்டிரா மாநிலத்திலிருந்து மல்லாடு பகுதியில் இருக்கேன். மகாராஷ்டிரா மாநிலத்திலிருந்து மல்லாடு பகுதியில் பார்த்திபன், வி பார்த்திபன். என்ன கேப்டன் பார்த்திபன் தான் சொல்லுவாங்க. என்னோட பேர் அப்படிதான் வரும், கேப்டன் பார்த்திபன் தான் வரும். ஓகே, வாழ்த்து. வணக்கம், நான் உங்கள் தேவி. இப்ப எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்மளோட கேப்டன் 74வது பிறந்த நாள் இன்னைக்கு ரொம்ப விமர்சையா நடந்துட்டு இருக்கு. அன்னதானங்கள், நிறைய மக்கள் எல்லா ஸ்டேட்ல இருந்தும் வந்திருக்காங்க. ரொம்ப பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. 3 வேளை சாப்பாடு யாருங்க தர முடியும்? இங்க வந்தீங்கன்னா வயிறார சாப்பாடு யாருக்குமே இல்லைன்னு வராது. எனி டைம் சாப்பாடு எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்ல, அவர் இருக்கும்போது அந்த அன்னதானங்கள் இல்லாத போது அதை செஞ்சுட்டு வராங்க. நிறைய மக்களுக்கு அன்னையா சொல்லவே வேணாம். பிரேமலதா அங்கேயார் நிறைய பேருக்கு உதவி செஞ்சுட்டு வராங்க. அப்புறம் நிறைய இந்த சின்ன சின்ன குழந்தைகள்லாம் இந்த பாலியல் வன்கொடுமையில நிறைய பேர் ரொம்ப டேமேஜ் பண்ணிருக்காங்க. அதனால அண்ணி எதிர்த்து போராடி
இருக்காங்க. அன்னைக்கு ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லைங்க. இப்ப வந்து ஆட்சிகளை வந்து நிறைய குழந்தைகள்ல இருந்து நிறைய பெரியவங்க வந்து எல்லாருமே பாலியல் வன்கொடுமை நடந்துட்டு எங்க அண்ணியார் வந்து எங்க கேப்டன் மாதிரியே துணிஞ்சு போராடுறாங்க. அந்த சிங்கமான அண்ணியாருக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். இப்ப கூட அண்ணியாரை பார்க்கலாம் தான் வந்து புதுவாசலம் போயிட்டாங்க. இன்னைக்கு வந்து அந்த தொகுதியில பேசுறதுனால அந்த புதுவாசல் செலிப்ரேஷன் அங்க பண்றாங்க. எல்லாரும் வந்தாங்க, எல்லாரும் பார்த்தோம், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. கடலூர்ல இருந்து நிறைய நண்பர்கள் வந்திருக்காங்க. கடலூர் மாவட்டம் வடக்கு நெய்வேலி நகரம் இளைஞரணி ரியாசு துணை செயலாளர் கேப்டன் என் அண்ணாதுரை இன்று கேப்டனுடைய 74வது பிறந்த நாள் விழா மிக சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சென்னையில, அதே போல மற்ற அந்நியார் வந்து விருதாச்சலத்துல சில பல நலத்திட்ட உதவிகளை வழங்க அங்க விருதாச்சலம் சென்றிருக்காரு. இன்றைக்கு கேப்டன் கூட இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்குமான்னு தெரியல. அந்நியார் வந்து கேப்டனோட இது நடந்த மாதிரி நாயகரமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு 234 சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் இருந்தாலும் அந்த சட்டமன்றத்துல தேமுதிக வேட்பாளர் பிரேமலதா குரல் தான் ஓட்டு ஒழிச்சு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆகஸ்ட் 25 புரட்சி கலைஞர் கேப்டன் பெரிய நான் வழங்கும் மனித தெய்வம் உலக போற்று கடவுள் கேப்டனின் 74வது பிறந்த நாள் முன்னிட்டு இன்று அன்னதானம் எப்போதுமே இருந்தாலும் மறைஞ்சாலும் எங்கள் அன்பு தலைவர் நான் வணங்கும் இதய தெய்வம் கேப்டன். என்னைக்குமே அவர் இருந்தப்பவும் சரி, இப்ப மற்றவங்களுக்கு அவரு இல்ல, என்ன பொறுத்தவரைக்கும் இருக்காரு. என்னைக்குமே அவரு மக்களை நேசி கொண்ட தலைவர், மக்களுக்காக வாழ்ந்தவர் எங்கள் கேப்டன். அதே மாதிரி அவரோட வாரிசுகளும் மக்களுக்காக இன்ன வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால வந்து புரட்சி கலைஞர் கேப்டன் பிறந்த நாளை வறுமை ஒழிப்பு தினமாக தமிழ்நாடு ஃபுல்லா கொண்டாடிட்டு இருக்காங்க. வேலு நாச்சியார் எங்கள் கேப்டன் அந்நியார் விருதாச்சலத்தின் பெண் ஆளுமை அந்நியார் அவர்கள் வறுமை ஒழிப்பு தினம் பிறந்த நாளை முன்னிட்டு பல நலத்திட்டங்கள், கணினி மையம், மற்ற நலத்திட்ட உதவிகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. 234 தொகுதியும் அவர் அண்ணா சொன்ன மாதிரி 234 சட்டமன்ற தொகுதியில வறுமை ஒழிப்பு தினமாக கேப்டனோட பிறந்த நாள் இது. கேப்டன் மட்டும்தான் என்னோட பிறந்த நாளை வறுமை ஒழிப்பு தினமாக கொண்டாட சொன்னாரு. ராயபுரம் வடசென்னை கிழக்கு மாவட்டம் ராயபுரம் மேற்கு பகுதி செயலாளர் RMJ ஆனந்த். வள்ளல் என்று போற்றக்கூடிய உத்தம தலைவர், உலகுக்கே ஒரு அன்னதான பிரபுவாக இருக்கக்கூடிய புரட்சி கலைஞர் இன்று நம்மளே இல்லை என்றாலும் அவர் இருக்கிறார், வாழ்ந்து கொண்டிருக்கின்றார், அவர் என்றும் வாழ்வார் என்ற அவருடைய புகழோடு நாங்கள் இன்று அவரை காண வந்திருக்கின்றோம். எங்கள் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் இல்லை என்ற எண்ணம் எங்கள் மனதில் என்றுமே இல்லை. அதனால்தான் அவருடைய இந்த 74வது பிறந்த நாளை கொண்டாடும் வகையிலே நாங்கள் சீரும் சிறப்போடும் எங்களுடைய பகுதியிலும் சரி, எங்கள் மாவட்டத்திலும் சரி சீரும் சிறப்போடும் கொண்டாடி கழக கொடியை ஏற்றி இன்று அவருடைய ஆலயத்திற்கு வந்து அவரை வணங்கி இருக்கின்றோம், அவரை கண்டு ரசித்திருக்கின்றோம். தலைவர் இருந்திருந்தா இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிச்சிருக்கலாம். அதை பத்தி நான் நிச்சயமாக தமிழ்நாட்டில் தலைவர் என்ற சொல்லுக்கு ஒரே ஒருவர் யாருனால் புரட்சி கலைஞர் கேப்டன் மட்டும்தான். நாங்கள் வந்து தலைவராக நினைக்கிறது அவர் மட்டும்தான். ஏன்னா நாங்கள் இன்று மன்ற காலத்திலிருந்தும் சரி, இந்த காலத்திலிருந்தும் சரி எத்தனையோ பேரை நாங்கள் பார்த்து விட்டோம். எங்கள் மனதை ஏற்றுக்கொள்ளவில்லை யாரையும் தலைவராக. அவர் மட்டும்தான் தலைவர், என்றுமே தலைவர், என்றுமே எங்களுடைய முதல்வர். இன்று தமிழகத்தில் அவர் உயிரோடு இருந்திருந்தால், உடல் ஆரோக்கியத்தோடு இருந்திருந்தால் நிச்சயமாக அவர் முதல்வராக இருந்திருப்பார். அது எந்த மாற்று கருத்தும் இல்லை.